என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு? நான் இப்போ ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்னென்னா மாசமாக இருக்கிறவா இருக்கா இல்லையா, மாசமாக இருக்க வந்து என்ன சாப்பிடணுன்றது இப்போ நிறைய எல்லாருக்குமே தெரியும். அது ப்ரோட்டீன் எல்லாமே அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பிறந்த குழந்தைக்கு வந்து 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குற அளவுக்கு பால் நிறைய இருக்கணும். அது அது பண்ணும்போது கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி, அந்த குழந்தைய நல்லா இருக்கும், ரொம்ப நல்லது இது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்மளோட சாப்பாட்டு முறைகளில். ஸோ அதனால் அது எது எது அப்படின்றத வந்து நான் சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். அப்படியா? ஆமாம். ஒரு 4-5 மாதம் வரைக்கும் இந்த வாந்தி அது மாதிரி கொஞ்சம் சில சாப்பாடு பிடிக்கும், சாப்பாடு பிடிக்காதெல்லாம் இருக்கும். அந்த 5-6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவள் என்னெல்லாம் சாப்பிடுவாள். ஒரு சீரீஸ் மாரி போட போகிறேன். எல்லா கீரை என்னென்ன சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு வந்து பால் தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு. 2 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 6 மாதம் வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேணா ஃபுட் ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து திடீர்னு மேஜிக் பண்ண முடியாது. ஸோ முதல் நாள் ப்ரெக்னென்ட் ஆனபோதே அந்த எல்லா அம்மாவுக்கும் அது தோணிடும். ஸோ வந்து நம்ம குழந்தைக்கு நிறைய பால் கொடுக்கணும், குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும்னு எல்லா அம்மாவுமே நினைப்பாள். ஸோ அப்படி நினைப்பும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு வந்து கற்பூரவல்லி எடுத்திருக்கேன். நான் இந்த கற்பூரவல்லின்றது இப்படி இருக்கும். அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இது வந்து எல்லாம் ஜலதோஷம் அப்படின்னா இது வந்து அப்படியே ஒரே உப்பு போட்டு அப்படியே வாயில போட்டுருவா. நார்மலாக ஜலதோஷம் கோல்டு அப்படின்னா இது ஒரே உப்பு கல் வச்சு அப்படியே 2 வாட்டி ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி மென்னு வச்சுங்களேன், இந்த கோல்டு போயிடும். ஸோ இது வந்து அவளுக்கு கோல்டு வராமலும் வராது. ப்ளஸ் இன்னும் என்னென்னா அந்த குழந்தைக்கு ஜீரணமாகிறது, அவளுக்கு ஜீரணமாகிறது, இல்லை நிறைய கற்பூரவல்லியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் ஒன்று டெய்லி சாப்பிடக்கூடாது. இது 10 days ஒரு வாட்டி தான் சாப்பிடணும். வீக்லி ஒன்ஸ் ஒரு ரெசிபி, ஒரு 4 ரெசிபி போடலான்னு இருக்கேன். இந்த வீக்லி ஒன்ஸ் இதுமாதிரி ஒரு ரெசிபி சாப்பிட்டா போதும். ஸோ ஒரே கற்பூரவல்லியே டெய்லி சாப்பிடாம ஒரு இப்போ வந்து அடுத்தது வெந்தயம், சோம்பு, அப்புறம் எல்லாமே இருக்கு என்னென்ன சாப்பிட்றதுன்னு, கருவேப்பிலை எல்லாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த கீரை சாப்பிடணும். ஸோ இது வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும். ஆமாம். இது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சாப்பிடலாம், டெலிவரி முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். குழந்தை பிறந்த உடனே தேங்காய் ஒரு மாதம் சேர்க்க மாட்டோம் இல்லையா, அப்போ வந்து வெறும் பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மில்க் ஷேக் என்ன எடுத்துட்டுருக்கேன்னா, ஒரு 5 கற்பூரவல்லி இலை, ஒரு 1/4 மூடி தேங்காய், சும்மா ஒரு 5-6 வந்து துளசி, அப்புறம் வந்து சுக்கு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 2 ஏலக்காய், வெல்லம் வேண்டாம்னா தேனும் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கிறேன்ப்பா. 2 தடவை பால் எடுக்கலாம். 2 எடுத்துக்கலாம், இல்லை 1 பால் எடுத்துக்கலாம். தேங்காய் வேணாலும் வெறும் நம்ம பசுமால் இருந்தால் பசுமால் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக தேங்காய் பால் பெட்டர். டெலிவரி ஆகி ஒரு மாதம் 2 மாதம் தேங்காய் வேண்டான்ற பட்சத்தில் அப்போ வெறும் பால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கற்பூரவல்லி, துளசி, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டிக்கிறேன். ஆனால் சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சும் போது நல்லா நைஸாக வந்துடும். தேங்காய் பால் அந்த இது வெல்லம் வேணால் அந்த ஹனியும் போட்டுக்கலாம். சுக்கு பொடி ஒரு ஸ்லைட்டாக சுற்றிட்டு சாப்பிடலாம். கற்பூரவல்லி மில்க் ஷேக் ரெடி. இப்போ வந்து கற்பூரவல்லி துளசியும் போட்டிருக்கோம் இல்லையா, கோல்டே பிடிக்காது. நல்லது. ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க வந்து 6 மாதத்துலேருந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டே வருது, ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ கற்பூரவல்லி துளசி போட்ட மில்க் ஷேக். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து டேக் அவேஸ் இப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கற்பூரவல்லி வந்து சளி, இருமல் இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு உபயோகப்படுத்துறது. பொண்ணுகள் மாதமாக இருக்கும்போது இதை சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஒரு 6-7 மாதத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிடணும். இது வந்து பால் சுரக்கிறதுக்கு இந்த இலை வந்து உபயோகமாகும் அப்படின்னு இப்போ ரொம்ப காலமாகவே இது கிராமத்துலலாம் இது வந்து கொடுக்குற பழக்கம் உண்டு. 2வது, பிறந்த குழந்தைகளுக்கு இந்த சளி, இருமல், வயிற்றுப்போக்கு, சில சமயத்தில் மலச்சிக்கல் மாதிரி வரும். அந்த சமயத்துலாம் இந்த கற்பூரவல்லி யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம இப்போ மில்க் ஷேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மசாலா டீ பண்ணலாம், பஜ்ஜி பண்ணலாம். இதெல்லாம் வரும்போது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இலையெல்லாம் வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து பால் சுரக்கிறதுக்கு என்னென்ன உணவு முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு ஒரு இலை அதோட டிஷ்ஷை பார்த்துடணும். அப்புறம் இந்த கற்பூரவல்லியே 10 நாளைக்கு அப்புறம் சாப்பிடணும். அந்த மாதிரி பண்ணிக்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 2 குழந்தை இருந்தோம்ல, நம்ம பட்டுக்கோட்டையில் இருந்தபோது அந்த எல்லாரும் அங்கே இருக்கிறவா சுற்றி இருக்கவெல்லாம் ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லுவாள். நல்லா யூஸ் ஆச்சு. ஸோ எல்லாம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பண்ணி காமிக்கணும். ஸோ எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகணும், எல்லாருக்கும் நிறைய
குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஆமாம். ஸோ அதுக்கு வந்து இதுமாரி பண்ணி கொடுக்குறது வந்து நல்லது. இப்போ அவாவாலே பண்ணி சாப்பிட்றனா கூட பண்ணி சாப்பிடலாம். அதுமாதிரி ரொம்ப சிம்பிளான இது வந்து நான் டிஷ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணல, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கிறதா பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் பண்ணி சாப்பிட்டோம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம சுட வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுமே அவசியம். அப்படி பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்படியே சாப்பிடலாம். ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ.